சாரி சொப்னா, உன்னை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன். நான் 5 மணிக்கே புறப்பட்டேன். வர வழியில உங்க அப்பா பார்த்தேன். அவர் என்ன ஊரை விட்டே போக சொன்னாரு. போனா நம்ம 2 பேரும் தான் போகணும்னு சொன்னேன். அப்படி இப்படி பேசினதுல நேரமே போச்சு. என்ன மன்னிச்சிடு. சொப்னா, என்னைக்கு உன்னை மனசால நினைச்சனோ அன்னைக்கே வாழ்ந்தா உன்னோட வாழ்றது, இல்லனா உனக்காக சாகறதா முடிவு பண்ணிட்டேன். எனக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்களா? என்ன செய்யணும் சொல்லு சொப்னா. என் சந்தோஷம் தான் உங்க சந்தோஷம்னா, என் தேவைதான் உங்களோட தேவைன்னா, நான் எந்த முடிவு எடுத்தாலும் நீங்க தயாரா இருப்பீங்க இல்லையா? எஸ், சொல்லு. நான் உங்களை மறந்துட்டேன், நீங்களும் என்ன மறந்துட்டேன். அந்த பயலை பிடிச்சி 6 மாசம் உள்ள தள்ளிட்டு அதுக்குள்ளார என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன். என்னடா சொல்ற? தப்பா சரியான தயவு செய்து கேட்காதே. இதை தவிர எனக்கு வேற வழி தோணல. சொப்னா, சுந்தர் செத்து போயிட்டாமா? நான் செத்துட்டேன்னு தெரிஞ்ச உடனே உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடிந்தே. இதுக்கு பேர் தாம காதல். என்னமோ சொன்னியே, நான் உங்களை மறந்துட்டேன், நீங்க என்ன மறந்துங்கன்னு சொன்னியே. சொல்லு சொப்னா, நீ என்ன மறந்துட்டியா? சொல்லு சொப்னா, நீ என்ன மறந்துட்டியா? சொல்லு சொல்லு. தயவு செஞ்சு என்ன வார்த்தையால கொல்லாதீங்க. எதுக்காக அவரை கூப்பிடுறீங்க? நீ சுமார்மா கான்ஸ்டபிள், என்னால கையை கட்ட. என்ன சார் நான் தப்பு பண்ணேன்? எந்த வீட்டுல திருடு பண்ணணும் என் வீட்டுக்கு வந்து தட்டுங்க. நான் திரும்பி வாழ ஆசைப்படுறேன் சார். தயவு செய்து என்ன திருந்த விடுங்க சார். இந்த நேரத்துல வந்து ஸ்டேஷன்ல பேசலாம். கான்ஸ்டபிள் அழைச்சிட்டு வாங்க. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, என் பிள்ளைய கூட்டிட்டு போறாங்களே. ஐயோ, என் பிள்ளைய கூட்டிட்டு போறாங்களே. ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? திருட்டு போய் போல இருக்கு. ஆமாடி, ஏதோ உன் வீட்டுல கூட திருட போச்சு. நீ அதை கூட இவன் தான் திருடிப்பான் போல இருக்கு. திருட்டு பிள்ளை பெற்றதுக்கே இந்த பேச்சு பேசினால, நல்ல பிள்ளை பெற்றிருந்தா சாப்பாட்டை கீழே கொட்டின. சாப்பாட்டுல உப்பு இல்ல. ரொம்ப ரோஷக்காரனும். அதனாலதான் ஒருத்தனை கையை வெட்டிட்டு ஜெயிலுக்கு வந்தேன். இவன் சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னு தகராறு பண்றான். இன்னொருத்தன் சாப்பாடே வேணான்னு தகராறு பண்றான். ஏன் என்ன சாகடிச்சிருங்கன்னு பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான் சார்.
காதலியே, நீ செடியிலிருந்து ரோஜாவை பறித்தாய், பூவை உன் தலையிலும் முல்லை என் இதயத்திலும் அல்லவா செருகிவிட்டாய். காதல் ஒரு போராட்டம், ஆரம்பிப்பது சுலபம், நிறுத்துவது கடினம். இருவரும் சேர்ந்து இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவதற்கு பெயர்தான் காதல். காதல் இல்லாத வாழ்க்கை பூக்கள் இல்லாத பூந்தோட்டம். காதல் வெற்றி பெற்றால் ஒரு பெண்ணின் கழுத்தில் கயிறு தொங்கும், தோல்வியுற்றால் கயிற்றில் கழுத்து தொங்கும். சார், இவனுக்கு ஜெயில் ஒண்ணு புதுசு இல்ல சார். இதுக்கு முன்னாடி 2-3 தடவை திருட்டு கேஸ்ல இங்க வந்திருக்கா சார். அப்பெல்லாம் இவன் அடிக்கிற லூட்டியும் கலாட்டாவும் மற்ற கைதிகளுக்கு தமாசாவும் பொழுதுபோக்கா இருந்தது சார். ஆனா இப்போ நேர்க்குமாரா இருக்கா சார். எதுக்காக சாப்பிட மாட்டேங்கிற? நான் சாகணும். தற்கொலையை சட்டம் அனுமதிக்காது. பொய் கேஸ் போட்டு ஜெயில தள்ளுறது மட்டும் உங்க சட்டம் அனுமதிக்குமா சார்? ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டேங்கிறதுக்காக தண்டனை அனுபவிக்கிறது எந்த விதத்துல சார் நியாயம்? வாழ்க்கையில பிரச்சனை வரலாம் போகலாம், ஆனா வாழ்க்கையே பிரச்சனை ஆயிடக்கூடாது. நீ என்ன ஃப்ரெண்டா எடுத்துட்டாலும் சரி, பிரதரா நினைச்சுட்டாலும் சரி, உனக்காக ஒரு வக்கீலுக்கு ஏற்பாடு பண்றேன். சாப்பிடவா? வேலியில போனானே மடியில தூக்கி விட்டுக்கிட்டு இப்ப குத்துதே கூட என்ன பண்றது? இவனுக்கு எதுக்குடா இன்ஸ்பெக்டர் பொண்ணு? இப்ப எனக்கெல்லாம் லவ் பண்ண தெரியாது. என்ன பார்த்து எந்த பொண்ணாவது லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவானா? நான் ஏன் லவ் பண்ணல? வாட் யூ மீன்? அட விடுற, மீனாவது கருவாடாவது. ஏய், வக்கீல் கிட்ட போனீங்களே, என்னடா ஆச்சு அது? வக்கீல் கிட்ட எல்லாம் வேலை வரைய விசாரிச்சாச்சு. சரி, சுந்தர் ஏற்கனவே பல முறை ஜெயிலுக்கு போனதுனால அவனை 1 வருஷத்துக்கு பெயில் எடுக்க முடியாதபடி குண்டா சாட்ல உள்ள தட்டாங்களாம். அவனை பார்க்கணும்னா ஒண்ணு அவன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வரணும், இல்ல நாம ஜெயிலுக்கு போகணும். நாங்க அதுக்கு தயாரா இல்ல. அண்ணா வசதி எப்படி? மை டியர் ஃப்ரெண்ட் சுந்தர், நீ ஜெயிலுக்கு போயிட்ட, உன்னை என்னால மறக்க முடியல. அதனால உனக்காக ஒரு சிகரெட், எனக்காக ஒரு சிகரெட். என்னங்க இது? 2 சிகரெட்டை வாங்கி இதுல ஒரு இழுப்பு அதுல ஒரு இழுப்பு இழுக்கிறீங்க. ஒரே சிகரெட்ல இழுத்தா உங்களுக்கு காசு மிச்சம் ஆகாது. இதுல ஒரு சரித்திரமே இருக்கியா? இது எனக்காக, இது என் நண்பனுக்காக. இருமல் வந்தா உங்களுக்கு தான் வரும், உங்க நண்பனுக்கு வராது. நல்லாவே இழுங்க. நம்ம ஜெயிலுக்கு போறதா முடிவு பண்ணிட்டோம். இவனை 2 இழுப்பு இழுத்தான. இது என்ன விலை? யோ, இங்க பாரியா. உங்க கடைக்கு வந்து ஆளை அடிச்சு விட்டேன். போலீஸ கூப்பிடுங்க. யோ, அடி வாங்கின நீயாவது கூப்பிடியா? யாரும் போலீஸ கூப்பிடாதீங்க. அண்ணே கால வரப்போறானா? யோ, எந்திரியா. அண்ணே, நான் 2 வருஷமா பார்க்காத டாக்டர் இல்ல, செய்யாத வைத்தியமே இல்ல, யாருமே சரிப்படுத்த முடியாத இந்த கழுத்து சுளுக்க ஒரே அறையில சரிப்படுத்திட்டீங்கன்னு. நீங்க என்ன வாழ வச்ச தெய்வம். சரி சரி, என்ன வந்த? என்ன சார் வேணும்? ஒண்ணு வேணா, மணி என்ன பாரு. ஐ, பிஸ்கட். உன்னோட சூழ்நிலையில இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க கூடாது. என்னோட சூழ்நிலையில நான் சட்டத்தை மீறக்கூடாது. ஐ எம் சாரி. அத்தை, அத்தை, செக். அட, நம்ம பண்ருட்டி அண்ணன் மாதிரி இருக்கு. வாங்க வாங்க. வாங்க. சௌக்கியமா? சௌக்கியமா இருக்கம்மா.
ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. பிசினஸ் எல்லாம் நல்லா இருக்கா? ஓஹோன்னு இருக்கு. உட்கார்ந்து பேசலாம், அது ஒண்ணும் தப்பு இல்லையே. உட்காருங்கண்ணே. வாங்கண்ணே. தம்பி, கார் டிக்கில பலாப்பழம் இருக்கு, அதை எடுத்தாந்து உள்ள வை. தங்கச்சிக்கு ஆடத்தலன்னு மாப்பிள்ளை ஏமாத்துறாரா? அப்படி இது ஒரு பெரிய போர் கேமம்மா அது. எடுத்துங்கண்ணே. ஆமா, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? நம்ம கணபதி முருகன்ல. கணபதி முருகனா? ஆமாமா, பண்ருட்டில தாசில்தாரா இருக்கார்ல, அவருடைய பையனுக்கு ஆபர்ஸ்பர்ல கல்யாணம், அது விஷயமா வந்த. ஆமா, பொண்ணு கூட உங்களுக்கு சொந்தக்கார பொண்ணாச்சே, நீங்க ஏன் கல்யாணத்துக்கு வரல? 5-6 வருஷமா நான் எந்த விசேஷத்துக்கு போறதில்லை. போனா துக்கம் விசாரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அது எனக்கு எரிச்சலா இருக்கு. ஆமா, உங்க பையங்களை என்ன பண்றாங்க? பெரிய பையன் ஸ்டேட்ஸ்ல இருக்கான், அவனும் ஒய்ஃபும் சேர்ந்து அங்கே ஒரு நர்சிங் ஹோம் வச்சுட்டாங்க. சின்னவன் தான் இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் முடிச்சுட்டு அங்க எங்கன்னு சுத்திக்கிட்டு இருந்தான். 2 நாளைக்கு முன்னாடி தான் ஏதோ வேலை அது இதுன்னு சொன்னான். மாப்பிள்ள, நான் கல்யாண வேலையை அலைஞ்சுக்கிட்டு இருந்ததுனால அதெல்லாம் கேட்டுக்கல. நான் ஐஸ்கிரீம்னு சொல்வேன், இன்னொன்னு சொப்னான்னு சொல்வேன். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் சொல்லணும்னு சொன்னா சத்தியமா ஐஸ்கிரீம் மறந்துடுவேன். சொப்னான்னு தான் சொல்லுவேன். ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம். ஒரு ஐஸ்கிரீம் கொடுப்பா. ஒண்ணாமா? எப்படி இருக்கீங்க? ஏமா ஜெயில நினைச்சா என்ன நினைச்ச? விட்டா ஊட்டி விட்டுருவ போல இருக்க. போமா குமார், சார். பரவாயில்ல கொடு. நீங்க என் பேரை கையில எழுதிருந்தீங்க, அதான் அழிச்சிட்டீங்க. உங்க பேரை நான் மனசுல எழுதிருக்கேன், என்னால அழிக்க முடியாதுங்க. சொப்னா, என் தேவைதான் உன் தேவைன்னா, என் சந்தோஷம் தான் உன் சந்தோஷம்னா, நான் உன்னை மறந்துட்டேன், நீயும் என்ன மறந்துரு. நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு ஜெயில இருந்து வந்தாலும் இந்த சொப்னா உங்க சொப்னா தான். வீட்டுக்காரங்க வந்திருந்தாங்க, பொண்ணை பார்க்கணும்னாங்க. பொண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தரை பார்க்க போயிருக்கான்னு சொன்னேன். பொண்ணை பார்க்கலனாலும் பரவாயில்லைங்க, உங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்ணிக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் சொன்னாங்க. எதுக்கும் பொண்ணு ஒரு வார்த்தை கேட்கணுமேன்னு நான் சொன்னேன். என்னங்க, உங்க பொண்ணு உங்க பேச்ச கேட்காதான்னு அவங்க சொன்னாங்க. அப்படி இல்லைங்க, இந்த காலத்து பொண்ணுங்க கிட்ட இருந்து நாம அப்படி எதுவா இருக்க கூடாதுன்னு நான் சொன்னேன்.
பெற்றவங்க பேச்ச கேட்காத பொண்ணு பொண்ணே இல்லீங்க, அதுங்களை வெட்டி போட்டாலும் தப்பு இல்லைன்னு அவங்க சொன்னாங்க. ஆடி மாசத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ளார முகூர்த்தத்தை வச்சுக்கலான்னு அவங்க சொன்னாங்க. எனக்கும் அது சரின்னு பட்டது. வர்ற 15ஆம் தேதி பந்தல்லையே பரிசத்தை போட்டுக்கலான்னு நான் சொன்னேன். தேதி கூட குறிச்சாச்சு. உன் கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் தாமா இருக்கு. வாயேன், வண்டியில பேசிட்டே போலாம். சொப்னா, சொப்னா, கதவை திறடி. சொப்னா, இப்ப கதவை திறக்க போறியா இல்லையா? சொப்னா, கதவை திறடி. ஏண்டி, உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? அது பிடிக்கலையேதான் எனக்கு கவலையா இருக்கு. பைத்தியம் பிடிச்சிருந்தா உலகத்துல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம போயிருக்கும்ல. என்னடி சொல்ற? அவர் என்ன ஆசைப்பட்டதை தவிர வேற என்னமா தப்பு பண்ணாரு? அதுக்காகத்தானே அவரை ஜெயில தள்ளிங்க. என்ன ஆசைப்பட்ட ஒரே தப்புக்காக அவர் ஜெயில இருக்கும் போது அவர் ஆசைப்பட்ட நானும் ஜெயில இருக்கிறது தான் நியாயம். என்னைக்கு அவர் ஜெயில இருந்து வெளியில வராரோ அன்னைக்குதான் நான் இந்த ஜெயில விட்டு வெளியே வருவேன். அது வரைக்கும் என்ன யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க, பிளீஸ்.